Hi, hello, welcome to Max Suma channel 11 CBSE Mathematics Linear Inequalities exercise 5.1 last sums பார்க்க போறோம் 21 to 25 கொஞ்சமே statement problems ஓகேவா first question number 21 Ravi obtained 70 and 75 marks in first two unit test ரெண்டு யூனிட் டெஸ்ட்ல அவர் என்ன எடுத்திருக்காரு 70 and 75 find the minimum marks he should get in the third test to have an average of at least 60 mark மூணாவது ஒரு டெஸ்ட் வைக்கும்போது அவர் எவ்வளோ மார்க் எடுத்தா ஆவரேஜ் என்னவா இருக்கணும் 60 and above வரும்னு கேட்குறான். ஸோ லெட் எக்ஸ் பி த மார்க் obtained by Ravi in the third unit test. ஸோ ஆவரேஜ்னா என்ன பண்ணுவீங்க, கிவன் டேட்டாவை எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ டேட்டா இருக்கோ அதால் டிவைட் பண்ணி போடுவோம். இப்போ 3 டெஸ்ட் இல்லையா, ஸோ 3த்தையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். ஆவரேஜ் அவங்களே எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, 60 and above, மினிமம் 60 இருக்கணும். ஓகேவா, அப்போ 70 + 75 + x/3 > 60. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதை எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 145 + x இது என்ன ஆகிடும் 180 ஆகிடும். 145 இது பக்கம் வந்தால் -145 35. ஸோ மினிமமாக அவர் எவ்வளோ எடுத்துக்கணும் 35. அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். Question number 22. To receive grade A in the course, one must obtain an average of 90 marks. A grade வரணும்னா 90 and above எடுத்தால் A grade வரும் உங்களுக்கு. சரியா, 5 examination each of 100 marksன்னு சொல்லியிருக்காங்க. If Sunita mark in first 4 examination are 87, 92, 94 and 95, find minimum marks that Sunita must obtain in 5th examination to get grade A. அப்படியே போன சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி, அங்கே 3 இருந்தது, இங்கே 5 இருக்குது, அங்கே 60 இருந்தது, இங்கே 90 இருக்கு. ஸோ எஃப் த 5th எக்ஸாமினேஷன் மார்க்காக வச்சுக்கலாம். அப்போது 5 ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணால் அது எப்படி இருக்கணும் 90 and above இருக்கணும். ஓகேவா, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 368 + x/5 > 90. 95ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 450 ஆகிடும். அப்போ எக்ஸ் > 450 - 368 82. ஸோ அப்போ அவங்க மினிமம் 82 எடுக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ எடுத்தாலும் நல்லதா, 100க்குள்ளே எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஏ கிரேட் அவங்களுக்கு வந்துடும். So 23. Find all pairs of consecutive odd positive integers, both of which are smaller than 10, such that their sum is more than 11. So both of which are smaller than 10. அப்போ x is less than 10. Odd positive integerனா நம்ம 1, 3, 5. Consecutive odd positive integerனா 1, 3, 5, 7 போயிட்டே இருப்போம். ஓகேவா, ஆல் பேர்ஸ் ஆஃப் ரெண்டு பேராக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அடுத்தது என்னவா இருக்கும் x+2. இப்போ 1னா 1 + 2 தான் அது 3. அப்போ x+2. ஃபஸ்ட்டு x is smaller than 10. ஓகே, அடுத்தது x+2 <10. அப்போ x is less than 8. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, their sum is more than 11. அப்போ எக்ஸையும் x+2 ஆட் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும் 11 விட பெருசு, greater than 11. அப்போ 2x + 2 greater than 11. இப்போ 2x = 11 - 2 என்ன ஆயிடுது 9 ஆயிடுது. அப்போ x is greater than 9/2. அதாவது 9/2னா 4.5. greater than 4.5னா என்ன இருக்கும் 5 இல்லையா. ஸோ நம்பர் 5னா இன்னொரு நம்பர் என்னது 5 + 2 7. அப்போ அடுத்த பாசிட்டிவ் நம்பர் என்னெல்லாம், இது <8. x+2 <8. x is <10 இருக்கு இல்லையா. அப்போது 7 and 9 கூட நம்ம எடுத்துக்கலாம். 7 and 9, 5 and 7. எக்ஸுக்கு 5 நீங்கள் எடுக்கலாம், 7 எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா 7, 9, 5, 7, 7, 9. The longest side of a triangle is 3 times the shortest side and the third side is 2 cm shorter than the longest side. If the perimeter of the triangle is at least 61 cm, find the minimum length of the shortest side. Shortest side பேஸ் பண்ணி தான் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். Let the length of the shortest side of the triangle be x. Then length of the longest side என்னது 3 times the shortest side. 3 times வந்தாவே மல்டிப்ளிகேஷன் 3x சென்டிமீட்டர். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு சைடு லாங் லென்த் ஆஃப் த தேர்ட் சைடு என்னது
The third side is 2 centimeter shorter than the longest side. இதை விட 2 சென்டிமீட்டர் கம்மி. அப்போ 3x minus 2 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் உங்களுக்கு தெரியும், 3 சைடையும் ஆட் பண்ண ஆனது பெரிமீட்டர். greater than or equal to 61. So 3 plus 3 6x plus 7x. 7x minus 2 greater than or equal to 61. இப்போ 7x is greater than or equal to 61 minus 2 இந்த பக்கம் வந்தால் plus 2. அப்போ x greater than or equal to 9. So minimum போது 9. So last one பார்க்கணுமா, அவ்வளோ பெருசாக இருக்குது, இதை படித்து பார்க்கலாம். A man wants to cut 3 lengths from a single piece of board of length 91 cm. So 91 cm இருக்கிற போர்டில் இருந்து 3 pieces வந்து அவர் கட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. The second length is to be 3 cm longer than the shortest and the third length is to be twice as long as the shortest. What are the possible lengths of the shortest board if the third piece is to be at least 5 cm longer than the second? சும்மா ஃபஸ்ட்டு படிக்கும் போது குழப்பமாக இருக்கும், அவங்க ஹிண்ட்டு வேறு கொடுத்துட்டாங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக போச்சு. எப்போவுமே ஷார்ட்டஸ்ட்டு சைடை மீன் பண்ணி தான் டீட்டெயில்ஸ் இருக்குது, அப்போ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க தென் எக்ஸு, இன்னொன்று வந்து லாங்கர் தென் அடுத்தது வந்து எப்படி இருக்கும், லாங்கர் தென் ஷார்ட்டஸ்ட் சைடு எவ்வளோ 3 சென்டிமீட்டர், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க இஸ் ட்வைஸ், அப்போ 2x அண்டு 2x. ஓகேவா? ஸோ எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 3 அண்ட் 2x ஆர் த லென்த் ஆஃப் த செகண்ட் அண்ட் தேர்ட் பீஸ் ரெஸ்பெக்டிவ்லி. Thus, so x equal to x plus 3 plus 2x is less than or equal to 91 and 2x is greater than or equal to x plus 3 plus 5. எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதோட ஹிண்ட்டும் அவங்க இங்கே கொடுத்துட்டாங்க. ஹிண்ட் கொடுத்தனால நமக்கு செம்ம ஈஸியாக போச்சு. லெட் லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பீஸ் x சென்டிமீட்டர், லென்த் ஆஃப் த செகண்ட் பீஸ் அண்ட் தேர்ட் பீஸ் ஆர் x plus 3 and 2x. Since the 3 lengths are to be cut from the single piece of board 91 cm. மூணுமே இதுலேருந்து கட் பண்ணணும், 91 சென்டிமீட்டர்லேருந்து கட் பண்ணணும். அப்போ மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் 4x plus 3 less than or equal to 91. அந்த போர்ட்லேருந்து ஏன் இங்கே லெஸ் தேன் போட்டிருக்கேன்னா அதுக்குள்ளே தான் நீங்கள் கட் பண்ணணும், அதனால் அதை விட கம்மி. ஸோ 4x 91 minus 3 அது 88. 4x by 4 ரெண்டு பக்கமும் 4 டிவைட் பண்ணிங்கன்னா x is less than or equal to 22. ஒன்று கிடச்சிருச்சு. So the third piece is at least 5 cm longer than the second piece கொடுத்துருக்காங்க. அப்போது the third piece at least 5 cm longer than the second piece. அப்போது 2x is third piece வந்து என்னது 2x. 2x greater than or equal to x plus 3 plus 5. அப்போ என்ன ஆகுது 2x greater than or equal to x plus 8. அப்போ x is greater than or equal to 8. ஸோ எப்படி இருக்கணும், greater than or equal to 8, less than or equal to 22 இருக்கணும். 8 விட பெருசாக இருக்கணும், 22 விட சின்னதாக இருக்கும். Thank you.